Hey guys, இன்னைக்கு வீடியோல OnePlus 12R நியூ ஃபீச்சரான AI eraser பத்தி தான் வந்து பார்க்க போறோம். And recently வந்து OnePlus 12R அப்டேட் வந்தது. அதுல மெயினா வந்து AI related featuresல AI eraser tool வந்து கொடுத்திருக்காங்க. So இது வந்து photos applicationல வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். So once நீங்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா so photos application OnePlus ஓட photos applicationல போய்ட்டு எந்த போட்டோல ஏதாவது பேக்ரவுண்ட்ல ஏதாவது சின்ன ஆப்ஜெக்ட் மேபி இருக்கும். So அதை நீங்க delete பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். And plus வந்து இத நம்ம போட்டோ எடுத்தது மட்டும் தான் வர்க் பண்ணுமான்னா இல்ல சப்போஸ் வேற ஏதாவது நீங்க வந்து இன்டர்நெட்ல ஏதோ ஒரு போட்டோ எடுக்குறீங்க அந்த போட்டோவை கூட நீங்க ரிமூவ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஏதாவது சின்ன விஷயத்தை ரிமூவ் பண்ணலாம். So just வந்து நீங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா photos applicationல வந்து போங்க. இப்போ இதுல வந்து ஜஸ்ட் வந்து ஒரு போட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்க. So அந்த போட்டோவை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா எடிட் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணனே AI eraser ன்னு வந்து இருக்கும். So இதுக்கு முன்னாடியே வந்து AI eraser வந்து இதுல இருந்தது. பட் அதை யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா so நம்ம அந்த ஏதோ ஒரு பெயிண்ட் அடிச்ச மாதிரி அந்த ஒரு இம்ப்ரஷன் வந்து தெரியும். பட் இந்த வாட்டி so அந்த இந்த டூல் நல்லாவே வந்து வர்க் ஆகுது. So இப்போ once AI eraser வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸ்மார்ட் லாசோ டூல் and பெயிண்ட் ஓவர் அப்படினு. ஸ்மார்ட் லாசோ டூலே வந்து நல்லாவே வர்க் ஆகுது. So as usual லாசோ டூல் மாதிரி தான் அது. So just வந்து இதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா so இது அப்படியே எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டோ இல்ல பர்சனோ நீங்க ரிமூவ் பண்ணனுமோ so அதை அப்படியே சுத்தி ஒரு ரவுண்ட் பண்ணீங்கனா போதும். So அதுவே ஆட்டோமேட்டிக்கா எட்ஜஸ்லாம் வந்து டிடெக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். So இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. And மேபி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டில் வந்து இன்னும் பெட்டரா வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா திருப்பியும் வந்து எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இல்லன்னு தோணுதோ so அதுல அகைன் வந்து ஒரு டிராயிங் வந்து மறுபடியும் பண்ணீங்கனா so திருப்பியும் வந்து கொஞ்சம் பெட்டரா வந்து பண்ணி கொடுக்கும். So இப்போ பாத்தீங்களா இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து பண்ணிருக்கு. So ஓரளவுக்கு இங்க வந்து அந்த லீவ்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து போட்டு விட்டுருக்கு. So இந்த மாதிரி வந்து ஏன் பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி வந்து கொஞ்சம் லீவ்ஸ்லாம் இருக்குன்றதனால அதே இலையெல்லாம் வந்து தூக்கி இங்க கொஞ்சம் லைட்டா தூவி விட்டுருக்கு. So இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல வந்து ஆல்ரெடி வந்து அந்த போட்டோல பேக்ரவுண்ட்ல என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கோ அதை அப்படியே வந்து அங்க ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். So இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணது. So இப்போ இது ஒரிஜினல் so இது வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் and அதே மாதிரி இங்க இருக்கிற காரை கூட வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். So இப்போ இது வந்து நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். So இப்போ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா கார் வந்து இல்ல. and plus வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா இங்க வந்து சில பூத்தொட்டிலாம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவே. So இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ்ல மோஸ்ட் ஆஃப் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரியே வந்து தெரியாது. and plus இந்த OnePlus 12R AI eraser tool வந்து எப்படி வர்க் ஆகுதுன்றத ஒரு கிராஸ் செக் பண்றதுக்காக so நான் Canvaல மோஸ்ட் ஆஃப் வந்து வர்க் அவுட் பண்ணுவேன். அதுலயும் வந்து மேஜிக் எரேசர்னு ஒன்னு இருக்கு. so Canvaல இருக்கிற மேஜிக் எரேசர் யூஸ் பண்ணி இதே போட்டோவை வந்து Canvaல வந்து எடிட் பண்ணேன். so அதுலோட எரேசர் டூல் எப்படி இருக்கு அப்படின்றத கிராஸ் ஒரு கம்பேரிசன் பண்ணலாம்னு பண்ணும்போது so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ Canvaவோட அவுட்புட் இமேஜ் once அந்த மேஜிக் எரேசர் யூஸ் பண்ணி நான் எடிட் பண்ணதுக்கு அப்புறமா so இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணனே so லைட்டா வந்து அந்த பிரஷ் பண்ணது வந்து லைட்டா வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஏனா அதுல பிரஷ் மெத்தட் மட்டும் தான் இருக்கும். ஸ்மார்ட் லாசோ டூல் வந்து அதுல லாசோ டூல் மாதிரி அதுல கொடுத்திருக்க மாட்டாங்க. so பிரஷ் பண்ண அந்த ஒரு இம்ப்ரஷன் வந்து இங்க வந்து நல்லாவே தெரியுது. so இங்க வந்து ஓரளவுக்கு ஓகே தெரியல. ஆனா இந்த இடத்துல நல்லாவே வந்து தெரியுது. பட் ஆனா OnePlus 12R பாத்தீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கு. பெருசா சேஞ்சஸ் பண்ண மாதிரி தெரியல. and அதே மாதிரி இப்போ இந்த போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணீங்கன்னா இங்க ஒரு ஷூ வந்து இருக்கும். so இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈஸியா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். AI eraser நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஜூம் பண்றதுக்கு so ரெண்டு ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கனா போட்டோ ஜூம் பண்ணலாம். வேற இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். so இப்போ வந்து நீங்க ஜஸ்ட் இத அப்படியே இப்படி டிரா பண்ணீங்கனா போதும். so இப்போ இது வந்து ரிமூவ் பண்ணிருக்கு. and ஒரு சிலது வந்து இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா so இந்த முடியோட கலரும் வந்து Black, ஷூவோட கலரும் Black. so அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி டிடெக்ட் பண்ணுதுன்னா இது வந்து அது வந்து ஒரு முடி பக்கத்துல இருக்கறனால அந்த முடியை எடுத்துட்டு வந்து இங்க வச்சிச்சு பாருங்க. so இதுதான் வந்து AI யோட வேலை. so அதோட வர்க்கிங் டெக்னிக் வந்து இப்படி தான் வந்து இருக்கு. so நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணனும் அகைன் அண்ட் அகைன் நீங்க வந்து பெயிண்ட் ஓவர் பண்றது ஸ்மார்ட் லாசோ டூல் அகைன் அண்ட் அகைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். so அப்பதான் வந்து அது கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வந்து ஒரு பிக்சர் வந்து நமக்கு கொடுக்கும். so இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஷூ வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணியாச்சு. and இங்க லைட்டா பாத்தீங்கன்னா அந்த ஷூவோட இம்ப்ரஷன் மாதிரி தெரியுது. வேணும்னா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் வரைஞ்சு விட்டுறலாம். so இப்போ ஃபுல்லாவே வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து கரெக்ட் பண்ணிடுச்சு. so இப்போ நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா தெரியும். so எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு. so இந்த மாதிரி பக்காவா வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து யாராவது திடீர்னு வந்திருப்பாங்க. so AI eraser tool யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம்.